ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அடுத்தடுத்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது காவல்துறை. அந்த வகையில் தற்பொழுது பிரபல ரவுடி சம்பு செந்திலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சோலமன் இணைகிறார். சோலமன், வணக்கம். யார் இந்த சம்பு செந்தில்? யார் கொடுத்த தகவலின் பேரில் இவரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 14 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில அதுல முக்கிய நபரான திருவேங்கடம் என்பவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில இந்த கொலை வழக்கு தொடர்பாக அடுத்தடுத்து பல்வேறு தகவல்கள் போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக போலீசார் அவர்களை 5 நாட்கள் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொண்ட போது இவர்கள் தரப்புல பல்வேறு தகவல்கள் வெளியானது. அதாவது முதலாவதாக ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்கவே இது போன்ற கொலையில் ஈடுபட்டதாக அவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில போலீசாரின் விசாரணையில பல்வேறு மர்மங்கள் வெளியாகி வருது. அதாவது இந்த வழக்குல பிரபல ரவுடியான சம்பு செந்தில் என்பவர் தான் இதுல ஒரு முக்கிய புள்ளியாக செயல்பட்டு இருப்பதையும் போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இதுல நேற்று கைது செய்யப்பட்ட வழக்கறிஞரான அரியரன் என்பவருக்கு சம்பு செந்தில் என்பவர் தான் பணத்தை கொடுத்திருப்பதும் 4 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அதுல இந்த வழக்குல முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய அருளுக்கு கைமாறி இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தற்போது தெரிய வந்துள்ளது. நேற்று பெண் வழக்கறிஞரான மலர்கொடி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில அவருக்கு இந்த நாட்டு வெடிகுண்டு வாங்குவதற்காக அருள் மூலமாக இந்த பணமானது மலர்கொடிக்கு கைமாறி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மலர்கொடியில் கிட்ட இருந்துதான் இந்த நாட்டு வெடிகுண்டுகள் இவர்கள் வாங்கி இருப்பதும் தெரிய குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய சென்ற போது வெறும் கத்தியை மட்டும் கொண்டு சென்றால் பத்தாது எனவும் நாட்டு வெடிகுண்டும் கொண்டு செல்ல வேண்டும் என மலர்கொடியிடம் இருந்து அருள் என்பவர் கொடுத்த தகவலின் பேர்ல அவர்கள் வாங்கி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த பிரபல ரவுடியான சம்பு செந்திலின் தொடர்பு என்பது பெரிதாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது இவர் மீது கொலை உட்பட பல்வேறு 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில இந்த சம்பு செந்தில் என்பவர் ஸ்டிச் போட்டு கொடுப்பதில் பெரும் வல்லவர் என்பதும் போலீசார் விசாரணை தெரிய வந்ததை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக அரியரன் மூலமாக தான் இந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய இந்த அருள் மற்றும் பொன்னை பாலுவை திட்டமிட்டு அனுப்பி இருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து இந்த சம்பு செந்தில் எங்கே தலைமறைவாக உள்ளார் என்பது தொடர்பாக தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.